சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். மட்டன் குழம்பு கேரளா ஸ்டைலில் வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது 1/2 கிலோ மட்டன் வாங்கி எடுத்துருக்கு. இதை நல்லா சுத்தமாக கழுகி வச்சுருக்கேன். இது பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சதைச்சி வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா வந்து 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பில் ஒரு சின்ன ஒரு பீஸு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் 2. அது 2 சின்ன பெரிய வெங்காயமும் போட்டுட்டேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து சதைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சதைச்சி வச்சுருக்கத அதில் போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அது அவங்களோட இஷ்டம். இப்போ தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதிலே போட்டு அதை நல்லா அதில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தக்காளி மசாலையெல்லாம் வேகிறதுக்கு நம்ம ஒரு 10 செகண்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தக்காளியெல்லாம் உடஞ்சி வெந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி கிடச்சிது, இன்றைக்கி டவுன் போனதுனால கருவேப்பிலை மல்லி இலை கிடச்சிது. உண்மையிலே இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் ஒரு வாசனையே குழம்புக்கு. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், அதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அல்ல டீஸ்பூன், ஏன்னா 1/2 கிலோ கறினால் அதுக்கு தகுந்த மசாலா போடணும் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் வந்து நல்லா குமிச்சு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து கம்மியாக எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது பாருங்கள், மிளகா பொடி வந்து நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பொடி மசாலா, கரம் மசாலா, இதை வந்து போட்டுக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் இருக்குது. 1.5 ஸ்பூனையுமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்போவே நமக்கு வந்து வாசனை தெரியும். போடணுமா போதுமாங்கிறது நம்ம பெரட்டி விடும்போதே வாசனை தெரியும். அது பத்தலைன்னா நம்ம மறுபடி போட்டுக்கலாம். அதில் இன்னும் 1/2 ஸ்பூன் இருக்குது, அதையும் நம்ம போட்டுருவோம். போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாமே அதில் இருக்குது. அதனால் தனித்தனியாக போடணும்னு இல்லை. தனித்தனியாக பொடி இருக்கவங்க தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் அளவு வச்சு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம கறியை வந்து மசாலையில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்ல மசாலா எல்லா கறியிலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கிறணும். பெரட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டு பெரட்டிக்கிடணும். பெரட்டி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா உப்பு சேர்ந்து மசாலா பிடிச்சிச்சின்னா கறி நல்லா உப்பு பிடிச்சி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் வந்து ஃபஸ்ட்லேயே போடணும், நான் மறந்துட்டேன். இப்போ போடுறேன். நம்ம மசாலா வதக்கும் போதே போட்டோன்னா அந்த பச்சை வாசனை வந்து போகும். இப்போ கொஞ்சம் கறியில் வந்து கொஞ்சம் நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நம்ம பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 தண்டு கருவேப்பிலை உருவி போட்டு
அடைச்சி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. இப்போ வந்து விசில் போடாமல் வந்து மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி கொஞ்சம் வேகட்டும், சூடாகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கறியில் உள்ள தண்ணி வந்து இறங்கி கொதிக்குது. இந்த டைமில் நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அடியில் தண்ணி இருக்குது பாருங்கள். அதில் உள்ள கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி மசாலையில் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி செஞ்சோன்னா கறி வந்து நல்லா உப்பு பிடிச்சி மசாலெல்லாம் பிடிச்சி நல்லா வெந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். சுடு தண்ணினா ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் மீடியமான சூடு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ கொதிக்குது பாருங்கள். இது கொதித்த உடனே நாம் மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். கறி வந்து முத்துன கறியா தெரியல, இளங்கறியா எப்படி அதை பார்த்துட்டு வந்து விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து 4 விசில் விட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும். 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சிருக்கு பாருங்கள். மேலே மசாலையெல்லாம் நல்லா கொதிச்சு வெந்து நல்ல கிரேவியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இதை என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கூட இந்த சாறு தண்ணி குழம்பு வந்து வற்றுறதுக்காக மண் சட்டியில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம். இப்படியே இறக்குறதா இருந்தாலும் இப்படியே மல்லி இலை தூவி இறக்கிக்கிடலாம். நான் வந்து கொஞ்சம் மண் சட்டியில் ஊற்றி கொஞ்சம் வற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருக்கேன். வற்றட்டும். வற்றினதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும் மட்டன் குழம்பு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்ஸ்.